தான் இறை விசுவாசிகள் மூமின்கள் என்ற பட்டியலுக்குள் வரக்கூடியவர்கள் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் நஷ்டம் போகாத வியாபாரத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவருடைய பொருளாதாரம் எல்லாம் என்றென்றும் குறைவடைய மாட்டாது. அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். அப்படி என்றால் அவர்கள் அப்படி உயர்ந்து கொண்டே போவதற்கான காரணம் என்ன? அந்த அளவுக்கு அந்த இறை விசுவாசிகள் யார் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் 3 அமல்களை முழுமையாக செய்து கொண்டு வருவார்கள். அந்த 3 அமலை செய்வதற்கு அவர்கள் மும்முரமாக செயல்படுவார்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அப்படிப்பட்ட இறை விசுவாசிகள் மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இறைவனுடைய வேத வசனங்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அந்த திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் வகாமுஸ்ஸலா, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் எதுவும் விடாமல் கடமையான தொழுகைகளையும் முன்பின் சுன்னத்தான தொழுகைகளையும் நஃபிலான வணக்க வழிபாடுகளையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றி வருவார்கள். அப்படி நிறைவேற்றி வருவார்கள். அடுத்ததாக வான்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாங்கள் வழங்கிய பொருளாதாரம் வாழ்வாதாரங்களிலிருந்து சிர்ர வ அலானியா, அவர்கள் இரகசியமாகவும் பரகசியமாகவும் இல்லாத எளிய வறிய மக்களுக்கு செலவு செய்வது மும்முரமாக செயல்படுவார்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் தான் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டம் போகாத குறைவடையாத செல்வத்தை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இவருடைய செல்வம் என்றென்றும் குறைய மாட்டாது, அவருடைய செல்வம் எல்லாம் உயர்ந்து கொண்டே போகும் என்று திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கின்றோம். இதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மனித சமுதாயத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட மா நக்கஸ ஸதகத்தும் மின் மால், நீங்கள் உங்களுடைய பணம் பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்கின்ற போதெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் குறைவடைய மாட்டாது. இதனால் நீங்கள் சதகாக்களை அதிகம் செய்யுங்கள், உங்களுடைய பொருளாதாரம் உயர்வுக்கு அது காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்க